ஸ்லாங்கூரில் மாவட்ட ரீதியில் நடைபெறும் செந்தமிழ் விழாவுக்கு மாநில கல்வி இலாகா நிதி ஒதுக்காதது ஏன் என டைனமிக் சீனார்காசி சமூகநல அமைப்பின் தலைவர் டத்தோ என் சிவக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்வி அமைச்சின் முக்கிய முன்னெடுப்புகளில் ஒன்றான இந்நிகழ்ச்சி தமிழ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் தாய்மொழி மீதான பற்றை விதைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுழல் முறையில் மாவட்ட பள்ளிகள் இவ்விழாவை ஏற்று நடத்தி வருகின்றன. ஆனால் இதற்கென கல்வி இலாகா நிதி ஒதுக்காததால் நிதி திரட்டும் சுமை விழாவை ஏற்று நடத்தும் பள்ளிகள் மேல் விழுகிறது. ஆசிரியர்கள் ஏற்கனவே பணி சுமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனை மேலும் அதிகரிக்கும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு நிதிகளை திரட்ட அவர்களை வற்புறுத்துவது நியாயமல்ல. எனவே மாநில கல்வி இலாகா இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஆண்டுதோறும் குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி பள்ளிகள் குறிப்பாக ஆசிரியர்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பத்துமலை தமிழ் பள்ளியில் நேற்று நடைபெற்ற கோம்பாக் மாவட்ட அளவிலான செந்தமிழ் விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய பிறகு டத்தோ சிவக்குமார் அவ்வாறு பேசினார். இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி நடத்த சொல்றாங்க. நடத்துக்கு எந்த பட்ஜெட் இல்லை சொல்றாங்க. அந்த கட்டத்தில் இன்னைக்கு இந்த பத்துமலை தமிழ் ஸ்கூலுக்கு ஒரு 10 இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஒரு ஆதரவு நாங்கள் கொடுத்துருக்கோம். அது 10,000 வெள்ளி கொடுத்துருக்கோம். அது சின்ன காசாக இருந்தால் விட இந்த நேரத்தில் எங்களால் முடிஞ்சு நம்ம கொடுத்துருக்கோம். இதை என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் கொடுத்த காசு முக்கியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சி கண்டிப்பாக கல்வி அமைச்சர் ஒரு நன்கொடை கிடையாது, ஒரு பட்ஜெட்டை அலோகேட் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சி செய்ய சொல்லி கொடுத்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு உதவி செய்யாமல் இருந்தால் மற்ற எந்த விஷயத்துக்கு அவங்க உதவி செய்வாங்க? அதனால் கண்டிப்பாக வர காலகட்டத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஒரு பட்ஜெட்டை ஸ்பெஷலாக எலோகேட் பண்ணி அதை கொடுக்கணும்னு சொல்லி தான் அன்போட கல்வி அமைச்சரை கேட்டுக்குவோம். நாங்கள் முடிஞ்சால் எங்களோட நபர்களுக்கு, அதாவது எங்களோட மைமோட மெம்பருங்க எல்லாத்துக்கும் இலவசமான சிஸ்டம் நாங்கள் கொடுக்க போக முடிவு பண்ணியிருக்கோம். அது ஒரு ஏக்கம் எங்களோட சேர்ந்து வேலை செய்ய போகுது. அதில் அவங்களுக்கு தேவை என்னன்னா, அந்த ஆர்ட்டோட செலவெல்லாம் நாங்களே எடுத்துக்குவோம். அவங்க மாதம் அதை கட்ட போகிறாங்க. மாதம் கட்டி அதுக்கு மெயின்டெனன்ஸை கட்டிட்டு அதில் டிஜிட்டல் கியோர் சிஸ்டம் சொல்லுவோம். அந்த மூலியமாக வரதுக்கு அவங்க வர கணக்கு அதே அந்த கணக்கு கொடுத்துரும். அந்த கணக்கு அவங்க ROS தான் சப்மிட் பண்ண போகிறாங்க. இதனிடையே தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மாண்பை மேம்படுத்தும் இதுபோன்ற முயற்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் கோம்பாக் செந்தமிழ் விழா ஏற்பாட்டு குழுவுக்கு 10,000 ரிங்கெட் நிதியை அவர் வழங்கினார். நேற்றைய நிகழ்வில் கோம்பாக் மாவட்டத்தை சேர்ந்த 7 தமிழ் பள்ளிகளும் 5 தேசிய பள்ளிகளும் கலந்து கொண்டன. திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, பேச்சு போட்டி, கவிதை ஒப்புவித்தல் போட்டி, கதை சொல்லும் போட்டி, இசை படைப்புகள், பரதநாட்டியம், கோலாட்டம் போன்ற அம்சங்களால் இந்த செந்தமிழ் விழா களை கட்டியது. தமிழ் மொழியை போற்றும் வகையில் நடத்தப்பட்ட இந்நிகழ்வு குறித்து வணக்க மலேசியாவிடம் பேசிய பத்துமலை தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை சரஸ்வதி செங்கல்ராயன் டத்தோ சிவக்குமாரின் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்தார். செந்தமிழ் விழா அப்படின்னாவே பிள்ளைகளிடையே தமிழ் மொழி ஆற்றலை அடையாளம் காணுவதற்கு, அதனால தான் இந்த போட்டிகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ் மொழி போட்டிகள், பேச்சு போட்டி, கவிதை ஒப்புவித்தல் மற்றும் திருக்குறள் மனன போட்டி, மலாய் பள்ளிகளுக்குன்னு கதை சொல்லும் போட்டி. இந்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவருடைய இருக்கின்ற அந்த ஆற்றல் வெளிப்படுவதற்காக, மொழி ஆற்றலை மேம்படுத்துவதற்கும் மாணவருடைய இருக்கின்ற தமிழ்மொழி ஆற்றலை அடையாளம் காணுவதற்கும் இந்த விழா முக்கியமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் எங்களுடைய பத்துமலை தமிழ் பள்ளி சார்பாக முக்கியமாக எங்களுடைய தான்சரி அப்பா அவர்களுக்கும் தான்சரி நடராஜ் அவர்களுக்கும் அவருடைய மகன் திரு டத்தோ சிவக்குமார் அவர்களுக்கும் பள்ளி மேலாளர் வாரியத்துக்கு இந்த வேலை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். கோயில் தேவஸ்தானம் என்ற முறையில் அவர்கள் நிறைய நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். பத்துமலை தமிழ் பள்ளியும் கோம்பாக் மாவட்ட தமிழ் மொழி கழகமும் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த செந்தமிழ் விழாவில் மாநில கல்வி இலாகாவின் மொழிப்பிரிவு இயக்குனர் வி செங்குட்டுவனும் சிறப்பு பிரமுகராக பங்கேற்றார்.